உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயமே இதுதான். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 12வது படிக்கக்கூடிய இந்த மாணவி. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த மாணவி வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் வந்து ஆதாரமாக இப்போ எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன லெட்டர் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாணவிக்கு வந்து இந்த மாதிரி படிப்பில் வந்து பயங்கர ப்ரெஷர் இருக்குது, அதனால் அந்த ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுவரையுமே ப்ரூஃபாக இதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நிறையா விஷயம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் அவங்க சொல்கிறது எல்லாமே எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாத ஒரு விஷயமா ஒரு அனுமானமாக யூகமாக தான் இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து லவ் பண்ணி பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ கேஸ்ட் வச்சு அவங்கள அவமானப்படுத்திட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்லை அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுமே ஏதோ வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள. ஸோ அதனால தான் ஸ்கூலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை மேலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் எலும்புலாம் உடையாமல் வெறும் தலை மட்டும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டமே வந்து ஏதோ தப்பாக வந்திருக்கு, மறுபடியும் இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், அதை மறுபடியும் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ குழப்பம் வந்து ஒரு டெத்தில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரின்சிபல் ரூமில் வந்து ஏதோ காண்டம் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரின்சிபல் ரூமில் உள்ளேயே வந்து ஒரு பெட்ரூமும் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஸ்கூலில் தேவையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்கக்கூடியவங்கலாம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மரணத்துக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏதோ ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை யூடியூப்லையோ ஏதோ ஒரு நியூஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போனால் எல்லாருமே ஃபேக் நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே உண்மை தெரியல. இன்றைக்கி நிலவரப்படி இந்த குழந்தை ஏன் இறந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. அப்படியே ப்ரூஃப்னு இவங்க சொல்லக்கூடிய இந்த கடிதம் இருக்குல்ல, இந்த கடிதத்திலே முதல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணு அப்படின்னு அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து 11வதுல ஒரு நல்ல மார்க் எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ 12வது ஆரம்பித்து இவங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு 12-13 நாள் தான் ஆகுது. ஒரு 12-13 நாள்லேயே வந்து ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு படிப்பு வந்து தாங்காமல், ப்ரெஷர் தாங்காமல், அந்த படிப்பு வந்து ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே ஏற்புடையதாகவே இல்லை. என்னால் அதை நம்பவே முடியலை. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் மேலே வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி தான் ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து அந்த ஸ்கூலோட ஓனர் பையன் வந்து இந்த பொண்ணை ஏதோ ஃபாலோ பண்ண மாதிரி நைட்டு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் யார் ஃபேஸ் எதுவுமே தெரியல, எதை வச்சு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூவுமே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சும்மா வியூக்காக எதுக்கோ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நிறையா யூடியூப் சேனல், நிறையா சோஷியல் மீடியா, நிறையா மீம் கிரியேட்டர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இதுதான் சொல்லிட்டு ஒரு நியூஸை பரப்புகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு போஸ்ட்டு போடக்கூடியவங்க, உங்கள் போஸ்ட்டுக்கு ஒரு லைக் வந்தாலும் சரி, ஒரு லைக் வராமல் இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, ட்விட்டரில் பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்க எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து போஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பு வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. என்னால் வந்து இன்றைக்கி நிறைய விஷயத்த அலசி ஆராயும் போது என்னால் இதில் எது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் எதுக்குடா வீடியோ போட வந்த அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா நீ மற்றவங்கெல்லாம் குறை சொல்கிற, அப்புறம் நீ அதுக்கு தானே போடுற அப்படின்னு கேட்கலாம். நான் எதுக்கு போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதாவது இந்த சூசைடு, இது ஒருவேளை சூசைடு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு டார்ச்சர், இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட தப்பாக பேசுகிறாங்க, இல்லை நம்மளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க, இல்லை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எதுக்கோ வந்து இந்த குழந்தை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பக்கம் காரணம் வந்து இவங்களோட பேரண்ட்ஸையும் நான் சொல்லுவேன். என்னடா இது யாரோ பண்ண தப்புக்கு நீ எப்படா பேரண்ட்ஸை சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் காலைல டிஃபனை கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க மட்டும் கிடையாது.
டெய்லியும் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்கூலில் என்னென்ன கிளாஸ் எடுத்தாங்க, எந்த வாத்தியார் வந்து இன்றைக்கி வந்தாங்க, யார் வந்து உங்களுக்கு முக்கியமாக இது பண்ணாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுக்கடுத்ததான் முதல்ல உங்கள் குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூலில் எந்த வாத்தியார் சிறந்த வாத்தியார், இந்த கணக்கு வாத்தியாரோட பேர் இது, இந்த சயின்ஸ் வாத்தியாரோட பேர் இது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யார் வந்து கண்டிப்பாக இருப்பா, யார் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா வந்து உங்கள் குழந்தைங்க கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக பழகி அவங்களுக்கு வந்து ரொம்ப பாடத்தை வந்து அழகாக புரிகிற மாதிரி பாடம் எடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்கள முழுசாக நம்புறீங்க, நம்ம வந்து என்ன தான் பண்ணாலுமே நம்மளை வந்து இவங்க வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துருச்சு. முதல்ல சூசைடு அப்படிங்கிறது இது மட்டும் இல்லைங்க, மார்க்கு கம்மியாகி சில பேர் சூசைட் பண்ண கதைலாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறதுமே வந்து ஐயோ நம்ம இவ்வளோ மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா வந்து நம்மளை திட்டுவார், அடிப்பார், நம்ம அம்மா வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஐயோ +2ல் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அம்மா திட்டுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தைங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம எத்தனை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் தப்பாக தொட்டார்னா கூட அந்த நாள் வந்து அம்மா நான் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக தான்மா போச்சு, ஒருத்தர் மட்டும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருமா, தப்பாக தொட்டாருமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் ஜாக்கிரதையாகுவீங்கள. ஸோ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட வந்து என்னெல்லாம் நடந்தது, இன்னைக்கு டியூஷனில் என்ன நடந்தது, உன்னோட ஃப்ரெண்டு யார், உங்கள் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நான் சொல்கிறது வெறும் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே குழந்தைங்க தான். ஸோ அதில் முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கக்கூடியது பெண் குழந்தைகள். ஸோ பெண் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுவும் முக்கியமாக வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க வந்து இன்னும் க்ளோஸாக இருந்து எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னை ஒரு பையன் வந்து இப்படி அசிங்கமாக திட்டாமா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி ஒருத்தவங்க என்னை வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீமதிக்கு நடந்த அதே விஷயம் வந்து நடக்கும். ஒருவேளை இது கொலையாக இருந்தது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு குழந்தைக்கு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், 12வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரியாதது வந்து அந்த குழந்தையோட தப்பு மட்டும் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸோட தப்பு. ஸோ அதுக்கடுத்ததான் வந்து நான் இந்த வீடியோ வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த வீடியோவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டே இல்லையே, எது உண்மைன்னு நம்மளுக்கே தெரியலை, நம்மளுக்கே ஒரு புரிதல் இல்லை, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக பண்ணி மக்களுக்கு வந்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டில் வந்து எனக்கு வந்து தெளிவு இல்லை அப்படின்னாலுமே இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தது. ஸோ நான் வந்து அதான் விக்ரம் படத்தில் வந்து கமல் சொல்லுவார், நல்லது பண்ணுறது கூட முகமூடி போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தராவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வீடியோவையே நான் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில், இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு தான் வந்து ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்ககிட்ட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தம்ப்நெயில், இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் வச்சதுனால தான் நீங்கள் இப்போ கூட என்னை வந்து வீடியோவாக பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீமதி கேஸில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது ஆராயிறது கிடையாது. ஸ்ரீமதி மாதிரி வந்து இன்னொரு குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்னது இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது இது இல்லைங்க இதோட இன்னொன்று இப்படிலாம் பண்ணணுங்க, குழந்தைங்கிட்ட இப்படிலாம் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.